ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுருக்கமான காட்டன் பேண்ட்டை எப்படி ஸ்டீம் அயர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் ப்ராக்டிக்கலான லாண்ட்ரி பிஸ்னஸ், அதுவும் டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீட் இருக்குது, இந்த ட்ரைனிங் எடுத்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லாண்ட்ரி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காட்டன் பேண்ட்டை எப்படி ஸ்டீம் அயர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கான ஒரு பேசிக் டிப்பை நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே அயர்ன் பண்ணுற போது அது ஒரு எலக்ட்ரிக்கல் அயர்ன் பாக்ஸாக இருக்கட்டும், சார்கோல் அயர்ன் பாக்ஸாக இருக்கட்டும், காட்டன் பேண்ட் அயர்ன் பண்ணும்போது சீக்கிரமாகவே சுருக்கம் ரிமூவ் ஆகி கொடுக்காது. பொதுவாகவே அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேண்ட்டில் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் அது மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீட்டாக சுருக்கம் போகும். அந்த மாதிரி பொதுவாகவே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இதுவே நீங்கள் ஸ்டீம் அயர்னிங்கில் பண்ணீங்க அப்படின்னா 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நீட்டாக சுருக்கமே இல்லாமல் நீங்கள் அந்த பேண்ட்டை அயர்ன் பண்ணிடலாம். வாங்க இப்போது அதை எப்படி லைவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. பேண்ட்டை பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக இருக்குன்னு. இப்போது அயர்னிங் பண்ணுறதுக்கு டேபிளில் நீட்டாக பேண்ட்டை விரித்து வச்சிடணும். கார்னர்ஸில் ஈவனாக எடுத்து விட்டுட்டு நீட்டாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வச்சிடணும். கார்னர் தான் மெயினாக லெவல் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் பண்ணிட்டாங்க. பேக்கெட்டுக்கு மேலே அந்த கார்னரில் நீட்டாக எல்லா பக்கமுமே ஸ்டீம் ப்ரெஸ் பண்ணிடணும். ரெண்டாவது இதிலகையும் அதுக்கு மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் கார்னர் பிடிச்சி ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடணும். அப்புறம் கார்னர் தான் மெயினாக ஈவன் பண்ணனா தான் பேண்ட் ப்ரெஸ்ஸிங் நீட்டாக கிடைக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் இருந்தது எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரே ப்ரெஸ்ஸிங்லேயே போயிடும். ஏன்னா ஸ்டீம் அயர்னிங்கில் பண்ணால் மட்டும்தான் காட்டன் பேண்ட் எல்லாமே நீட்டாக சுருக்கமே இல்லாமல் தெரியும். அதே போல் பின்னாடி பக்கமும் ஈவனாக உள் சைடு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்கெட்டு மேலே மெயினாக பண்ணணும். இல்லைன்னா அசிங்கமாகவே தெரியும் பேண்ட் போடும்போது. இப்போ பேண்ட்டுக்கு டாப் சைடையும் நீட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் நீட்டாக ஸ்டீம் அயர்னிங் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். இப்போ 4 பக்கமும் நீட்டாக தேய்ச்சாச்சு. இப்போ ஃபோல்டு பண்ணி டெலிவரி ஃபோல்டிங் பண்ணுறாங்க. இப்படி தான் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு புது பேண்ட் மாதிரியே டெலிவரி பண்ணுவோம். ப்ரெஸ்ஸிங் பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக சுருக்கமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ விரிச்சும் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தீங்களா எப்படி இருந்த சுருக்கம் எப்படி இல்லாமல் ரிமூவ் ஆகி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? பின்னாடி பக்கமும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பேண்ட்டை ஸ்டீம் ப்ரெஸ். அதே போல் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பேண்ட் வச்சுருக்காங்க, எப்படி அயர்ன் பண்ணுறாங்க தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.